தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தான் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி சுபம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த சீரியல் முடிச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியலை. ஆனால் அதற்கான எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் வெளியாகலை. ஆனால் இன்றைக்கி எபிசோடில் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுபம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ என்னாச்சுன்னு தெரியல. சரி வாங்க இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சகுந்தலா அபிஷேக் இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கௌதமுடைய அப்பா சைன் போட்ட ஒரு டாக்குமெண்ட் சகுந்தலா கிட்டே இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை அபிஷேக் கிட்டே எடுத்து கொடுத்து அவருடைய சிக்னேச்சர் இதில் இருக்குது. ஸோ நான் சொன்னபடி அவர் எழுதின மாதிரியே ஒரு உயிலை ரெடி பண்ணு, அது அச்ச அசலாக ஒரிஜினல் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சகுந்தலா அந்த பொறுப்பை அபிஷேக் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான உயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்த சொத்தையும் 6 பகுதியாக பிரிக்க சொல்கிறாங்க. பசங்க 5 பேருக்கு தனியாக, அவங்களுடைய மனைவி சகுந்தலாவுக்கு தனியாக, மொத்தம் 6 சரிசமமாக பிரிக்க சொல்கிறாங்க. அவங்க குடியிருக்கிற வீட்டையும் பார்த்திங்கன்னா பசங்க விருப்பப்பட்டால் சகுந்தலாவுக்கே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உயிலை ரெடி பண்ண சொல்கிறாங்க சகுந்தலா. அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு அபிஷேக் அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மதுமிதா, அகிலாண்டேஸ்வரி பாட்டி இவங்க 2 பேரும் பூஜை பண்ணுறாங்க முருகருக்கு. அந்த ஓம் முருகா சாங்கை மதுமிதா பாட இங்கே பூஜை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அதை சகுந்தலா மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த தருணம் மதுமிதாவுடைய ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்த்ததுமே மதுமிதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது அந்த அக்கௌண்டன்டர் இருக்கிற இடத்த ஜீவாவும் சந்தோஷம் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. அதாவது மதுமிதா சந்தோஷ் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. என்னதான் லக்ஷ்மிகாந்த் இந்த மோசடி வழக்கில் உள்ளே போனாலும் எனக்கு அதில் சந்தேகம் இருக்குது, அதனால் அந்த அக்கௌண்டன்டரை நம்ம கண்டுபிடிக்கணும், அப்போ தான் கௌதம் இந்த பிரச்சனையிலேருந்து முழுசாக நம்மளை விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி சந்தோஷம் மதுமிதாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தான் இங்கே மதுமிதா நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்த சகுந்தலா இவ எதுக்காக சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சந்தோஷ், ஜீவா இவங்க 2 பேரும் அந்த அக்கௌண்டன்ட் வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்க 2 பேரையும் மிரட்டுறாங்க. அவங்க உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் கத்தியை வச்சு மிரட்டுறாங்க. உயிருக்கு பயந்து அவங்க உண்மையும் சொல்கிறாங்க. அதே வீட்டுக்கு மதுமிதாவுடைய என்ட்ரி. மதுமிதா வந்ததும் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. ஆனால் அதை அவங்க சாப்பிட மறுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்வீட்டில் ஏதாவது பாய்சன் கலந்துருக்குமோ அப்படின்ற பயம் அவங்க முகத்தில் அப்படி இருக்குது. ஸோ முதல்ல ஜீவா, சந்தோஷ் இவங்க 2 பேரையும் எடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. அவங்களையும் எடுத்து சாப்பிட்றாங்க. இவங்க 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டினாலும் நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா கொன்றுவேன்னு சொல்கிறீங்க, அவங்க உண்மையை சொன்னால் கொன்றுவாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே பயந்து போய் பேச, யார் இது மாதிரியெல்லாம் உங்களை செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடைசியில் சகுந்தலாவுடைய பேரை சொல்கிறாங்க. இவங்களுக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. மதுமிதாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வருத்தம் என்னென்னா பாசத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்க கௌதமை இவங்க இப்படி மோசம் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே சந்தோஷ் ஒரு பக்கம் மதுமிதா கிட்ட பேச, அவன் ரொம்ப சென்சிட்டிவாக அந்த பாசத்துக்காக தான் இயங்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி இங்கே கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சந்தோஷ், ஜீவா இவங்க 2 பேரும் கௌதம் கிட்ட உண்மையை சொல்லிடலாம்னு சொல்ல, இது உடனேலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் பார்த்து தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இங்கே மதுமிதா பார்த்திங்கன்னா 2 பேரையும் ஃபஸ்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுமிதா ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. இதோட எபிசோடை முடிக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தா அதில் சுபம் அப்படின்னு போட்டு எபிசோடை முடிச்சிட்டாங்க. இதை பார்க்கும்போது என்னடா இது சீரியலே முடிஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இன்றைக்கி எபிசோடு கொடுத்துருந்தாங்க. ஆக மொத்தம் அப்படி இருக்க சான்ஸ் கிடையாது. ஏன்னா கதை இன்னும் இருக்குது. உண்மையான முகம் தெரியணும், கௌதம் வரணும். ஆனால் அவங்களாம் இன்னும் வரவே இல்லை. ஒரு 2 வாரமாக கௌதமை கண்ணில் காட்டவே இல்லை. ஸோ இப்போது இன்றைக்கி எபிசோடை பார்க்கும்போது சுபம் வேற போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ கன்ஃபியூஸாக இருக்குது. ஆனால் இந்த சீரியல் பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் வெளியில் வரல. ஏன்னா முடிய போகுது, முடிஞ்சிருச்சு அப்படின்ற அப்டேட் எதுவும் இல்லை. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி எபிசோட் பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.